சாந்தி. 3/7/2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எந்த பண்டிகையை பற்றி நன்கு புரிய வைக்க முடியும் என்று பாபா கூறுகிறார்? பாபா சொல்றார், எந்த பண்டிகையை பற்றி நன்கு புரிய வைக்க முடியும் என்று பாபா கூறுகிறார்? ஒவ்வொரு பண்டிகை. இன்னைக்கு முறையில் பாபா எந்த பண்டிகை சொன்னார்? தீபாவளி வருகிறது. தற்போது ஒவ்வொரு வீட்டிலும் கார் இருள், ஞான சூரியன் உதித்ததும் அஞ்சான இருள் அகன்றது. முற்றிலும் இருட்டாக இருக்கிறது. எந்த ஆத்மாவும் தனது தந்தையை பற்றி அறியவில்லையோ, தந்தையை அறிவதன் மூலம்தான் அனைவரது ஜோதியும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஆகையால பாபா அல்லது அவரை ஜோதி என்று கூறப்படுகிறது, பெரிய ஜோதி. இப்படிப்பட்ட காலத்தை மிக நன்றாக புரிய வைக்க முடியும். இரண்டாவது கேள்வி, எது நம்முடைய கடமை? நாம் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும், இது நம்முடைய கடமை ஆகும். மூன்றாவது கேள்வி, குழந்தைகள் எப்பொழுது மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று பாபா கூறுகிறார்? சேவையை அதிகரிப்பதற்கு பல வழிகள் உள்ளது. ஆனால் குழந்தைகளிடம் அவ்வப்போது அகங்காரம் வந்து விடுகிறது. தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதனால் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். நாலாவது, ஆனந்தம் எப்பொழுது வரும்? தினந்தோறும் ஞானத்தின் புது புது ஞான கருத்துக்களை நினைவில் வைத்து சிந்தனை செய்தீர்கள் என்றால் மிகவும் ஆனந்தம் வரும். தினந்தோறும் ஞானத்தின் புது புது ஞான கருத்துக்களை நினைவில் வைத்து சிந்தனை செய்தீர்கள் என்றால் மிகவும் ஆனந்தம் வரும். அஞ்சாவது கேள்வி, யாரால் தன்னை மாற்றம் செய்து கொள்ள முடியும்? யாருக்குள் பழிவாங்க கூடாது, மாறி காட்ட வேண்டும் என்ற சுபபாவனை இருக்கிறதோ அவர்கள்தான் தன்னை மாற்றம் செய்து கொள்ள முடியும். ஆறாவது கேள்வி, யாருடைய புத்தியில் வீணான எண்ணங்களின் வேகம் அதிகமாக இருக்காது? யாருடைய புத்தியில் வீணான எண்ணங்களின் வேகம் அதிகமாக இருக்காது? பாபா சொல்றாரு, எந்த குழந்தைகள் சதா சுத்தமான, குளிர்ச்சியான மற்றும் பணிவான சுபாவம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மனம் மற்றும் புத்தியில் வீணான எண்ணங்களின் வேகம் அதிகமாக இருக்காது. ஏழாவது கேள்வி, எது நாடகத்தின் விளையாட்டாகும்? இந்த யுத்த மைதானம் மாயா மிகவும் பலமானது. சிலர் இதில் தோல்வி அடைந்து விடுகின்றார்கள். இதுவும் நாடகத்தின் விளையாட்டாகும். fill in the blanks. ஞானத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு டேஷ் என்று ஆகிறீர்கள். பிறகு மாயை வந்து டேஷ் என்று ஆக்கிவிடுகிறது. ஞானத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு நீடோடி வாழ்க இல்லையா, நீண்ட காலம் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மாயை வந்து என்ன பண்ணிடுதான், ஒழிகை என்று ஆக்கிவிடுகிறது. இந்தியில அழகர் ஜிந்தாபாத் முர்தாபாத். இரண்டாவது, கங்கை டேஷ் அல்ல, டேஷ் ஒரே ஒரு நிராகாரர் தான். கங்கை பதீத பாவனி அல்ல, கங்கை தண்ணீர் வந்து பதீத பாவனி அல்ல, பதீத பாவனர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு நிராகார தந்தை தான். மூன்றாவது, பேசுவதிலும் டேஷ் இருக்க வேண்டும். பேசுவதிலும்
மேனஸ், நன்னடத்தை இருக்க வேண்டும். 4வது, பாபாவை யார் நினைவு செய்வார்களோ அவர்கள்தான் டேஷாக ஆவார்கள். பாபாவை யார் நினைவு செய்வார்களோ அவர்கள்தான் கர்மாத்தீத், சதா ஆரோக்கியமானவர். கர்மாத்தீத்தாக பாபா சொல், கர்மாத்தீத் அல்லது எவர் ஹெல்த்தி சொன்னார்லே பாபா, கர்மாத்தீத் சதா ஆரோக்கியமாக ஆவார்கள். 5வது, எந்த பள்ளியிலும் டேஷ் விஷயமே இருக்காது. எந்த பள்ளியிலும் அல்லது எந்த ஸ்கூல்லையும் குருட்டு நம்பிக்கையின் விஷயமே இருக்காது. 6வது, அதிகாரத்துடன் பேசுங்கள், ஆனால் நிச்சயம் டேஷ் பேச வேண்டும். அதிகாரத்துடன் அல்லது அத்தாரிட்டியுடன் பேசுங்கள், ஆனால் நிச்சயம் மரியாதையுடன் பேச வேண்டும். 7வது, சேவை களத்தில் தாய்மார்கள் முன்வைப்பதுதான் டேஷ் சாதனமாகும். சேவை களத்தில் தாய்மார்களை முன்வைப்பதுதான் வெற்றிக்கான சாதனமாகும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.